காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த திமுக அதிருப்தி கவுன்சிலர்கள் உதகைக்கு சுற்றுலா சென்றதால் இன்று வாக்கெடுப்பு நடைபெறுமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது இன்று வாக்கெடுப்பு நடைபெறுமா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கற்பகா. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 51 வார்டுகள் செயல்பட்டு வருகிறது. அதில் திமுக, அதிமுக, பாமக, பாஜக, தமாக கட்சியை சேர்ந்தோர் மற்றும் சுழற்சி உட்பட 51 மாமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்ட பின்பு முதல் பெண்மணியாக மாநகராட்சி மேயராக மகாலட்சுமி யுவராஜ் பணியமர்ந்த வகையில் சில நாட்களுக்குள்ளாகவே திமுக மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய நிலையில் இருந்தனர். இந்த மாநகராட்சி மேயரான மகாலட்சுமி யுவராஜ் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருந்த நிலையில் அதனை சரி செய்யும் வகையில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரான காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளரான சுந்தர் தலைமையில் எதிர்ப்பு தெரிவித்த மாமன்ற உறுப்பினர்களை அழைத்து இதுவரையில் 6 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் எந்தவித நம்பிக்கையும் எழாமல் எதிர்ப்பு மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து போர்க்கொடியை மேயருக்கு எதிராக தூக்கிய நிலையில் மேயர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைத்த நிலையில் திமுக முக்கிய பிரமுகரான நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு தலைமையில் எதிர்ப்பு கவுன்சிலர்களை அழைத்து மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையானது கடந்த மாதங்களில் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையிலும் சமரச பேச்சுவார்த்தையிலும் எவ்வித நம்பிக்கை கொள்ளாத எதிர்ப்பு மாமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் அடுக்கடுக்காக மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீது பல குற்றச்சாட்டுகள் வைத்த நிலையில் எதிர்ப்பு மாமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என ஒரு முடிவை எடுத்து கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது குறித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என மனு அளித்த நிலையில் மீண்டும் எதிர்ப்பு கவுன்சிலர்களை அழைத்து திமுக கழகத்தின் முக்கிய பிரமுகர்களை வைத்து சமரச பேச்சுவார்த்தையானது சில தினங்களுக்கு முன்பு நடந்தது. இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு பின்பு எதிர்ப்பு தெரிவித்த 35 மாமன்ற உறுப்பினர்களில் திமுக கட்சியை சார்ந்த 22 மாமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் குடும்பத்துடன் நேற்று சுற்றுலாக்கு சென்றுள்ளனர். தற்போது வரை மாநகராட்சி மேயருக்கு எதிராக உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் சேர்ந்த 22 மாமன்ற உறுப்பினர்களும், அதிமுகவை சேர்ந்த 6 மாமன்ற உறுப்பினர்களும், பாமகவை சேர்ந்த 2 மாமன்ற உறுப்பினர்களும், பாஜக மற்றும் தமாக கட்சியை சேர்ந்த ஒரு மாமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர். மேலும் சுழற்சியில் 3 மாமன்ற உறுப்பினர்கள் என 35 மாமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடியை தூக்கிய நிலையில் மேயருக்கு ஆதரவாக 12 மாமன்ற உறுப்பினர்கள் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் மேலும் 4 மாமன்ற உறுப்பினர்கள் நடுநிலை வகிக்கின்றனர். மேயருக்கு ஆதரவாக நடுநிலை வகிக்கும் மாமன்ற உறுப்பினர்கள் மேயருக்கு ஆதரவாக செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததின் பெயரில் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான வாக்கெடுப்பு நடைபெற உள்ள நிலையில் நேற்று எதிர்ப்பு கவுன்சிலர்கள் சுற்றுலா சென்று இருப்பதால் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு இன்று நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. மேலும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு 35 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர். ஆனால் இந்த வாக்கெடுப்பில் 51 மாமன்ற உறுப்பினர்களில் 41 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களித்தால் மட்டுமே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆனது வெற்றி பெறும். இதில் குறிப்பாக 35 மாமன்ற உறுப்பினர் மட்டுமே எதிர்ப்பு கொடி தூக்கியதால் இதில் 22 மாமன்ற உறுப்பினர்கள் நேற்று சுற்றுலா சென்றிருப்பதால் இன்னும் காஞ்சிபுரம் திரும்பாத நிலை உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தினை எதிர்ப்பு கவுன்சிலர்களாகிய 35 பேர்களுமே முன்வந்து நடத்த வேண்டும் என்ற மனு அளித்த பின்பு சில கடந்த நாட்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தையினால் அவர்கள் சுற்றுலா சென்றார்களா இல்ல வேறு தரப்பினர் எதனா பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் சுற்றுலா சென்றார்களா என பல கேள்விகள் எழுந்து வருகின்ற நிலை உள்ளது. மேலும் சுற்றுலா சென்றவர்கள் இன்னும் காஞ்சிபுரம் திரும்பாத வண்ணம் உள்ளதால் இங்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற்றாலும் அதில் வெற்றி பெற வாய்ப்புகள் குறைவாக உள்ளன எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் இந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றாலும் வருகின்ற காலங்களில் மாநகராட்சி கூட்டமைப்பில் அவர் பெரும்பான்மை காண்பித்தால் மட்டுமே மீண்டும் அவருக்கு பதவி நீடிக்கும் என தெரிய வருகிறது. உங்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.